Hi everyone, welcome to my channel Joys of Indian Cooking. இன்றைக்கி நம்ம பூர்ண கொழுக்கட்டை கடலைப்பருப்பு பூர்ண கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது, ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பை ஒரு 1 hour அட்லீஸ்ட் ஊற வைக்கணும். அப்புறம் ஊற வச்ச கடலைப்பருப்பை ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டு வேக வைக்கலாம். இன்ஸ்டன்ட் பாட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 2 கப்பு தண்ணி எக்ஸஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியை வடிகட்டிடலாம். அரிசி மாவை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எக்ஸஸ் வாட்டரை ட்ரெயின் பண்ணிடலாம், தண்ணியை எடுத்துக்கலாம். அதில் நமக்கு சுவைக்கு தேவையான வெல்லம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பியும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அந்த வெல்லம் நல்லா கரையட்டும், மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம அதோட துருவின தேங்காய், ஏலக்காய் பொடியும் சுக்கு பொடியும் போட்டுக்கலாம். அந்த மாய்ஸ்சர்லாம் போய் நல்லா திக்காக ஆகிறது வரைக்கும் கிண்டிகிட்ருக்கலாம் நம்ம அடுப்பில் வச்சு. ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. 1 கப் அரிசி மாவுக்கு 2 கப் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ விட்டுறலாம். கொஞ்சோண்டு உப்பு, அதை கொதிக்க விட்டுட்டு அரிசி மாவோடு கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். ஃபுல் தண்ணியும் முதலே விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அது கரெக்டாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு கவர் பண்ணி அது ஒரு 10-15 மினிட்ஸ் இருக்க விடுங்க. ஃபில்லிங்கை நம்ம உருண்டையாக உருட்டிக்கலாம், லட்டு மாதிரி. அந்த அரிசி மாவை கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே, மிதமான சூடில் இருக்கும்போதே பிசைஞ்சு ஒரு மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு அச்சு இருக்குன்னா இந்த அச்சை எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நெய்யோ எண்ணெயோ வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு அரிசி மாவை ஃபஸ்ட்டு ஸ்டஃப் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் பூரணம் வச்சு மூடி ஒரு ஸ்டீமரில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம்.
உங்கள்கிட்ட அச்சு இல்லைன்னா நீங்கள் கையாலேயே வந்து கொஞ்சம் மாவு எடுத்து ஃப்ளாட்டன் பண்ணி அதுக்கு நடுவில் பூர்ணம் வச்சு க்ளோஸ் பண்ணி மோதகம் ஷேப்பில் பண்ணிக்கலாம். இல்லை ஜஸ்ட்டு கொழுக்கட்டை மாதிரி விட்டுக்கலாம். இது நம்ம ஒரு ஸ்டீமர்லேயோ இல்லை ஒரு இட்லி தட்டுலேயோ வச்சு ஆவியில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு செட்டை ரெடி ஆகிறதுக்கு 10 மினிட்ஸ் அப்படி ஆகும். எல்லாருக்கும் அட்வான்ஸாக விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.